போய் செல்லக்கூடாது. யாரோ சொன்னாங்க ரகசியமா காதலிச்சு ரகசியமா பேசி நடக்குதாங்க. நீ கடைசியா அடி வாங்க போற மாப்பிள்ளையில உங்களோட தம்பி கொடுத்தது. சரி, அப்ப இது கொடுத்தது உங்களோட அண்ணாவா? அப்ப அண்ணா இல்ல, லவ் பண்ணிருப்பீங்க இல்லையே? அங்க அக்கா ஆட்ரா. ஆமா ஆமா, தர்ஷிகா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பேன். சாரி குழப்படியே அண்ணா அழுங்கச்சா. சரி அண்ணா வணக்கம். வணக்கம். ரைட், அப்ப ரெண்டு பேரும் அழகா இருக்கிறீங்க. சரி, வா சூப்பரா இருக்கு. ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். வளமோடு நலமோடு 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ வாழ்த்துறோம். ஏன்னா 16 செல்வங்கள்னா 16 பிள்ளை வர்றதில்லை. சரி, ஏதோ அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. ரைட், அதுல பிள்ளை செல்வம் பெறும். ஆனால் முந்தைய காலத்துல இருந்தது 16 பிள்ளைகள் பெற்று 16க்கு ஒரு 32 பிள்ளை பெற்று அது பேர பிள்ளைகளே ஒரு 60 இருக்கு. சரி, அந்த காலம் வேற இந்த காலம் வேற. அப்டேட். முந்தைய திருமண வீடு, திருமண மண்டபம் எல்லாம் அப்டேட். என்ன மாப்பிள்ளை? ஆனால் தலப்பாக மாற இல்லை, இந்த தாலி மாற இல்லை, நிறைய விஷயங்கள் மாற இல்லை, அதெல்லாம் மாறாது. ரைட், அப்ப ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட திருமணம் வந்து காதல் திருமணம் தானே? போய் செல்லக்கூடாது. யாரோ சொன்னாங்க ரகசியமா காதலிச்சு ரகசியமா பேசி நடக்குதாங்க இல்லையே? இல்ல, எனக்கு தகவல் வந்தது. அப்படித்தான் சொன்னாங்க, கொடுத்தவங்க சொன்னாங்க. ரொம்ப காலமா தம்பி லவ் பண்ணவன் பிற பேசியாச்சு அப்படின்னு சொல்லிதான் சொன்னது இல்லையே? அப்படி இல்லை. சரி, ஆனால் பேசுனது பிறகு லவ் பண்ணிருப்பீங்க இல்லையே? அங்க அக்கா ஆட்ரா. ஆமா ஆமா. சரி ரைட், முதலாவது மங்களகரமா அதை கொடுத்துருவோம். இன்னைக்கு கொடுங்க. ரைட், அதை வேணுங்க, ரெண்டு சேர்ந்து வேணுங்க. அது என்னன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். ஆனா அதை வாங்கி அங்கால வச்சிருவோம். நாங்கள் மங்களகரம்ன்றதை அது முதல்ல கொடுத்தோம். அப்ப கண்ணன் ராதா சில கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணன் ராதா அதாவது அவர்களுடைய காதல் காவியம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னு. அதே மாதிரி அண்ணன் கண்ணன் மாதிரி குளப்படியே அண்ணா அழுங்கச்சா. என்ன அண்ணா குளப்படியா? குளப்படி. சரி, யார் குளப்படியா இருந்தாலும் சரி, ராமன் சீதாமா இருந்தா சரி, சரியா, ஒருத்தனுக்கு ஒருத்தியா சரி, அப்படி இருந்தாலே காணும். சரி, ஆனா கண்ணன் மாதிரி இடையிட குளப்படியும் வேணும். என்ன அண்ணி? அண்ணா அண்ணி மண்டி தான். சரி ரைட், அப்ப ரெண்டு பேருக்கும் அடுத்தது மாத்து மாலை கொண்டு நாங்கள். சரி, ஏற்கனவே நீங்க மாத்திருப்பீங்க, இருந்தாலும் கொடுத்தவங்க சார்பாக ஒருக்கா மாத்த வேண்டும். சரி, இப்ப மாலைகள் கழுத்துல சேர சேர அழகுகள் கூடுதுன்னு பாப்போம். வா, அதே நீங்க மாத்துறேன்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்றீங்க. அதான் ஒவ்வொன்று மாத்துறது, மோதிரம் மாற்றுறது எல்லாமே மாத்துறது காரணமா தான். சரியா? அப்ப உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பரிமாறப்பட வேணும். கூடிய சீக்கிரம் குவா குவா வரும்னு வாழ்த்துறோம். சரி, இப்ப லாஸ்டா எங்கள்ட்ட 2 ஃப்ரேம் இருக்கு. அதை நாங்கள் கடைசி தான் கொடுப்போம். அப்ப யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நாங்கள் ஃப்ரேமை கொடுத்துட்டு நாங்கள் ரொம்ப மினக்கடத்தை விரும்பல. அடுத்த சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு போகணும். தம்பி மேல அண்ணா மேரெல்லாம் படான்னு சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க, நீங்க சொல்லணும். கல்யாணம் தாலி கட்டியாச்சு இல்லை, இனி குடும்ப காட்டில் ஒரு பேர் தான் பிறப்போம். இனி சைட்ல கூடாது, அலுவலம் முடிஞ்சு ஆறுனா போயிடுவோம். அதான் தாலி கட்டியாச்சு. இனி அந்த சைட், இனி மாப்பிள்ளை சைட்னா உங்களோட பக்கம் தான். இல்ல இல்ல, அப்படி சொல்ல வர இல்ல. மாப்பிள்ளை சைட்னா நீங்க ரெண்டு ஒரு வசதி தானே. நீங்க சொல்லி இது ஜோக்கர். நான் வர்றதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, அதான் பக்கம் வந்தது உங்களோட பக்கம். இப்ப எனக்கு முதல்ல ஒன்று வந்தது சர்ப்ரைஸ், அதான் கொடுத்தது. உங்களோட தம்பி கொடுத்தது. சரி, அப்ப இது கொடுத்தது உங்களோட அண்ணாவா? அப்ப அண்ணா இல்ல, அப்ப உங்களோட குடும்பத்துல தான் கொடுத்தது. ஓ, அக்காக்கு என்ன பேர்? கஜிபாக்கா. நிக்கிறாவே இல்ல. சரி, அவா இல்ல, இல்லாதபடி அவா இல்ல. இவட தங்கச்சி என்ன பேர்? தர்ஷிகா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பேன். சாரி, அவா அனுப்பேன். இவங்க அண்ணா இருக்கா? அண்ணாக்கு பேர் என்ன? தேவா. அவரும் இல்ல. ஏதோ கவுண்டர் சொல்ல வராங்க, போடுங்கோண்டா, டைம் ஆகுதா? நான் கத்தார். நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல. சரி, அடுத்தது ரெடியா இருக்கா? சொல்லுங்க. மிக்கிக்கு தெரியாது, மிக்கிட்ட கேட்டு வேலை இல்லை, அவங்களுக்கு சம்பவமே தெரியாது.
சொல்லுங்க யாரு ஐடியா இல்லையா? என்ன இருக்குள்ள? கை செயின் இருக்கு. சரியா? அப்ப அழகான ஒரு கை செயின். இது யார் கொடுத்தாங்களோ அவங்கள தான் நான் கூப்பிட போறது. அதனால இப்ப சொல்லுங்க யாருன்னு. என்னப்பா நீங்க உங்களுக்கு குழு தந்துட்டேன். இது வந்து போடுறதுக்கு இங்க ஆக்கள் இருக்கணும். அவளை கூப்பிட போறாங்க. என்ன காதாவது பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விடுறாங்க. நீ கடைசியா அடி வாங்க போற மாப்பிள்ளை இல்ல. சரி நீங்க இந்த ஃப்ரேமை கொடுங்க, ரொம்ப குழப்ப கூடாது. வேணுங்க மாப்பிள்ளை வேண்டி பாருங்க. இன்னொரு ஆனந்தம் பாவம். வா சரியா? அப்ப உங்களுடைய அழகான அன்பான அண்ணனுடைய குடும்பம் என்ன அழகா இருக்குல்ல போட்டோ. ஆயில் பெயிண்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் உங்களோட இல்லாது போனது. திருமணத்துல கூட இணையலாம்னு நினைச்சார், ஆனா அதுவும் நடக்க இல்லை. அதனால அட்லீஸ்ட் ஒரு போட்டோலையாவது இருக்கட்டும் என்றுதான் ஆயில் பெயிண்ட் வரைஞ்சு கொடுத்து விட்டீங்கன்னா அவர் நிக்கிற மாதிரி என்ன அழகா இருக்குல்ல. ரைட், அடுத்த காட்டுங்க ஃப்ரேம் பாவம். ரைட், அப்ப திருமணம் என்று சொல்லி போட்டு உங்களுடைய 2 பேருடைய போடும் பேரும் ஷோட்டா போட்டுக்கணும். குமார் மை அழகா இருக்கு என்ன பேர், அதுக்கிட்ட கொண்டு இருக்க ஒரு வார்த்தை போட்டுக்கணும். ரைட், உணர்வினை மதித்து உரிமைக்கு இடமளித்து ஐயம் தெளிந்து அன்போடு வாழ்க, அகிலம் போற்ற இனிதாய் வாழ்விடுக, மலை போல் பொழிய மலர் மாலை சூடி மகிழ்வோடு வாழ்க அழகான வாழ்க்கை, அன்பான உலகம் அறிவோடும் அன்போடும் ஆண்டாண்டு வாழ்ந்துடுக என்று சொல்லி பெரியண்ணா அண்ணி அண்ட் பெறா மகள். சரியா? இவங்கள்ட்ட வேற கவுண்டரும் இல்லை. ரைட், அப்ப உங்களுடைய அண்ணா அண்ணி பிள்ளை தான் இந்த மாதிரி வாழ்த்தி கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப அண்ணா மிஸ் பண்றாரு அந்த தருணத்துல. சரி, தம்பி உடையான் படக்கஞ்சான மாதிரி ரொம்ப தூரமா இருந்து உங்களை மிஸ் பண்றாரு. இப்ப அந்த கைச்சேனை போறதுக்கு அண்ணியையும் பிள்ளையும் கூப்பிட்டுருவோம். வாங்க ஒருக்கா. சரி, அந்த கைச்சேனை மாட்டி விடுவா. நீ ஒரு கை தட்டுவோமா? சூப்பர். சரி, அப்ப அண்ணா என்ன சொல்ல போறீங்க? அண்ணா அன்னைக்கு அன்னைக்கு என்ன? சரி, அண்ணா என்ன சொல்ல போறீங்க? சரி, ஆனா அண்ணா கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியான லைன்ல ஒவ்வொன்றா வருதுன்னு. சரி, ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். இந்த அன்பான உறவுகள் என்றைக்கும் நீடிக்கட்டும், நிலைக்கட்டும் வாழ்த்துக்கள். சரி, சூப்பர்.